ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சற்று முன் தமிழகத்தில் தேர்தலுக்கான தேதியை அறிவிச்சிருக்காங்க. எப்போ தேர்தல் நடக்க போகுது, எப்போ பார்த்தா ரிசல்ட் வரப்போகுது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்திய தேர்தல் ஆணையம் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் தேர்தல் தேதி குறித்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் மொத்தமாக 5.67 லட்சம் கோடி பேர், அதாவது 5,67,00,000 பேர் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து தமிழகத்தில் எண்ட் ஆஃப் டேர்ம் அசம்பிளி எப்போ அப்படின்னா 10/5/2026 முடியுது. மொத்தமாக 234 தொகுதி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி எத்தனை போலிங் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 75,032 போலிங் ஸ்டேஷன்லாம் இருக்குது. அதில் அர்பன் எவ்வளோ, ரூரல் லெவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து தமிழகத்தில் என்னைக்கு உங்களுக்கான தேர்தல் நடைபெற போகுது அப்படின்னா 23/4/2026 அன்னைக்கு தாங்க தேர்தல் நடக்க போகுது. வாக்கு எண்ணும் நாள் 4/5/2026 அன்னைக்கு தாங்க உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ 23/4/2026 அன்னைக்கு தான் உங்களுக்கான எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1 மந்த் தாங்க டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு வாக்கு செலுத்தினால் ரொம்ப சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. அதுமாரி கோட் ஆஃப் கண்டக்டும் விரைவில் ஏற்படுத்த போகிறாங்க. அதனால் பொதுமக்கள் 50,000க்கு மேலே அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா உங்களுடைய பணத்தை பறிமுதல் பண்ணிவிடுவாங்க. எவிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ தேர்தல் தேதி தொடங்கிட்டாங்க, யோசிச்சு உங்களுடைய வாக்குகளை தெரிவிங்க. ஒருல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.